ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி நான் பொன்னாங்கண்ணி கீரை எப்படி கடையிறதுன்னு சொல்ல போகிறேன். எல்லா கீரைக்குமே ஒரு 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 விதமாக தான் கடைய முடியும். எல்லாமே ஒரே மாதிரியே செய்ய முடியாது கடைச்சலுக்கு. இப்போ நான் அதுக்கு ஒரு 25 கிராம் அளவுக்கு துவரம்பயிறு எடுத்துருக்கேன். 25 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். ரெண்டும் சேர்ந்து நல்லா கழுவிடுங்க. நல்லா பயிரை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க, பயிர் வேகிற அளவுக்கு. ஏன்னா நான் குக்கரில் போடல, குண்டானில் போட்டிருக்கேன். அதனால் நான் தேவையான அளவு தண்ணி வச்சுப்பேன். அது கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பழம், ஒரு 10 பல் பூண்டு, 5 பச்சை மிளகா. என் மிளகா காரம் இருக்காது, அதனால் நான் இந்த பச்சை மிளகா காரம் உரைக்கல, நான் ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு வேக வச்சுருங்க. எப்பவுமே கீரைக்கெலாம் குக்கரில் பயிர் போடாதீங்க. இந்தமாரி குண்டானில் போடுங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். அது 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஒரு முக்கால்வாசி வந்தாலே போதும். அப்புறம் கீரை போடக்குள்ள முழுசாக வெந்துடும். 10 வருஷம்னா இந்த கேப்பில் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க, வேகட்டும். இந்த கேப்பில் போய் கீரையை ஆஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாமா நம்ம? ஓகே, பாருங்கள். நான் கீரை எடுத்தேன். பச்சை பச்சேன்னு இருக்குது கீரை. காலைல மார்க்கெட் போனேன், ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பார்த்தாலும் ஆசையாக இருந்ததுனால வாங்கிட்டு வந்துட்டேங்க. இப்போ நான் இதை க்ளீன் பண்ணி வந்துடுறேன். இங்கே பாருங்கள், நான் கீரையை ஆஞ்சி க்ளீன் பண்ணிட்டேன். கழுவி வச்சுங்க. ஏன்னா கீரையில் மண் இருக்கும், புல் இருக்கும், பார்த்து பண்ணுங்கள். இப்போ பயிர் வெந்துட்டான்னு பார்ப்போமா? பயிர் வெந்துட்டு ஓகே, பயிர் வெந்துட்டு ரெடி ஆகிடுது. இப்போ அலசி வச்ச கீரையை அதில் போட்டுருவோம். போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டாலே கீரை வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் கீரை போட்டு வேக வைக்க தேவையில்ல. அப்புறம் கருகுன கலரில் ஆகிடும், கீரை கருப்பாக மாறிடும். பச்சை பச்சைன்னு இருக்காது கீரை. போட்டு அப்படியே வச்சு பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கையால் வச்சு இது பண்ணால், புதுசாக சமைக்கிறவங்க கையால் தட்டு, சூடாக இருக்க தட்டெல்லாம் இழுக்காதீங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருந்தால் கொஞ்சம் சூடு தாங்குவாங்க, பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. கீரை வேகட்டும். கீரை வெந்துருச்சான்னு பார்ப்போமா? ஓகே, கீரை வெந்துடுது. இந்த அளவுக்கு மாறினா போதும், கலர் வெந்துடுது கீரை. அப்போ ரொம்ப நேரம் விட்டால் அது கருகி போயிடும். அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நான் இன்றைக்கி இது கடைஞ்சிட்டு ஒரு தாளிப்பு போட்டுருவோமா? வடகம் போட்டு 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் வடகம் போட்டு தாளித்து அந்த கீரையெல்லாம் சேர்த்துக்கிறேன். கீரை சமையல் ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கீரையும் ரசமும். டொண்டடாய்.